ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னப்பா சாப்பிட்ற? நான் பிளாக் ஃபாரஸ்ட் வச்சோம் டார்க் சாக்லேட் சாப்பிட்றேன்டா. எங்களை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் சாப்பிட்றே நியாயமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? க்ரீம் பிஸ்கட், க்ரீம் கேக், பஃப்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் நல்லதில்லை. ஆனால் டார்க் சாக்லேட் ரொம்ப ரொம்ப நல்லது. டார்க் சாக்லேட்டில் ஃப்ளேவனால்ஸ், கேட்டச்சின்ஸ் அண்ட் எபிகேட்டச்சின்ஸ் இருக்கிறதுனால க்ரீன் டீயை விட, ப்ளூபெரியை விட, ரெட் வைனை விட இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கோர் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எல்டிஎல் ஆக்சிடேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் இதயத்தில் போய் அடைக்காமல் தடுக்குது. பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சிருக்கு. மாரடை போகாமல் தடுக்கிறதுலையும் டார்க் சாக்லேட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. இது எல்லாத்தையும் விட இதில் இருக்கக்கூடிய அருமையான விஷயம் நைட்ரிக் ஆக்சைடை இன்க்ரீஸ் பண்ணுது. டோபமின் அண்ட் செரட்டோனின் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால மூட் எலிவேட் ஆகுது. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஒரு சில பேர் அப்படியே லோ மூட்லேயே டல்லாக இருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்குது. அவ்வளோதான். இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய டார்க் சாக்லேட்டில் கிளைசிமிக் லோட் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எவ்வளோ பர்சன்டேஜ் இதில் டார்க் சாக்லேட் இருக்குது அப்படிங்கிறது தான். 72%, 80, 85, 86, 90, 92 இந்த மாதிரி ஹையர் பர்சன்டேஜில் உள்ளதை சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் உள்ளவங்க 72க்கு கீழே உள்ளதை சாப்பிடாதீங்க. 72% டார்க் சாக்லேட்டோட கிளைசிமிக் லோட் 8 தான். 86% டார்க் சாக்லேட்டோட கிளைசிமிக் லோட் 4.5. 92% டார்க் சாக்லேட்டோட கிளைசிமிக் லோட் 3.25 தான். ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா அந்த 100 கிராம் பாரில் இருக்கக்கூடிய 2 ஸ்கொயர் ஈச் 6 to 8 கிராம்ஸ் வரும். அது சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல் ஸ்பைக்கே ஆகாது. தாராளமாக சாப்பிடலாம். இந்த கொக்கோலையே 2 வகையான கொக்கோ இருக்குது. ஒன்று கானா கொக்கோ, அது ரொம்ப கசப்பாக இருக்கும். நிகாராகுவா கொக்கோ, அது கொஞ்சம் ஃப்ரூட்டியாக இருக்கும். எனக்கு பிடிச்சது கானா கொக்கோ தான், ரொம்ப கசப்பாக இருக்கும். பில்லா படத்தில் பிரபு சார் வந்து சாப்பிட்டே இருப்பார், அது இந்த டார்க் சாக்லேட் தான். அதனால தான் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ நான் சாப்பிட்டது மேட் இன் நியூசிலாந்து டார்க் சாக்லேட். இந்தியன் பிராண்ட்ஸுமே இருக்குது, பட் பர்சன்டேஜ் தான் முக்கியம். 72 அண்ட் அபவ் பார்த்துக்குங்க.